இப்போ இந்தியாவில் வந்து ஐபிஎல் சீசன் போயிட்டு இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும், மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு ஆரவாரத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் இந்தியா முழுக்க. இப்போ அங்கங்கே சில ஸ்டேட்ல ஃபெஸ்டிவல் நடக்குது. இப்படி ஒரு பக்கமாக கொண்டாட்டமாக இருக்கும் போது இந்தியாவே துக்கப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரம் நடந்திருக்கு. அது எப்படிங்க? இவங்க இப்படி தான் பண்ணுவாங்களா? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுங்க. அந்த நாட்டுக்குள்ள இப்படிலாம் பண்ணுறது எப்படிங்க? காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அங்கே இருக்க ஆப்பிள், அப்புறம் வந்து இந்த வெள்ளை போரை பூத்திய ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி பல நம்மளுக்கு ஞாபகம்லாம் வரும். ஏன்னா காஷ்மீர்னு சொன்னால் ரொம்ப அழகுங்க. ஒரு பக்கம் பார்த்தா இமயமலை, அப்புறம் அந்த நீர்வீழ்ச்சி, அது அங்கே இருக்க சூழ்நிலை வந்து சமூக பிரம்மியமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து காஷ்மீர் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அழகிய காட்சி எடுக்கிறோம்பா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நினைவுக்கு வருது என்ன ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீராக தான் இருக்கும். காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், லடாக் அப்படின்ற ஒரு பகுதி தான் ஞாபகம் இருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு காஷ்மீர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் சில பேர் வந்து திருமணம் ஆனால் கூட இந்த தேன் நிலவுக்கு காஷ்மீர் தாப்பா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரம்மியமான அழகான ஸ்டேட் தான் காஷ்மீர். ஆனால் இப்போ அந்த காஷ்மீரில் அந்த வெள்ளப்போர்வை போற்றி அந்த காஷ்மீர் பகுதியில் இப்போ ரத்தக்கரை படிஞ்சிருக்குப்பா. காஷ்மீர் ஒரு அழகுப்பா. அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொன்ன அவங்க எல்லாருமே ஐயோ காஷ்மீரா, அது ரொம்ப கொஞ்சம் பயங்கரமான இடம்பா, அங்கே போனால் உயிர் குத்துறாதப்பா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ அது மாறி இருக்கு. இந்தியா அப்படின்னு சொன்னாலும் மதச்சார்பற்ற நாடு, ஒரு பாதுகாப்பாக நான் சொல்லியிருக்க மத்தியில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. உலக மத்தியில் இந்தியாவுக்கு வந்து ஒரு இழுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த விஷயத்த சொல்லி தாங்க ஆகும். இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்ல இருந்து ஒரு டூரிஸ்ட் டீம் வந்து இந்த காஷ்மீர்ல இருக்க பகல்காம் அப்படின்னு ஒரு பகுதிக்கு சுத்தி பார்க்க போயிருக்காங்க. இந்த பகல்காம் என்ற ஒரு பகுதி எப்படிப்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சம பிரம்மியமா இருக்கும். சுத்தி மலைகள், அந்த நீர்வீழ்ச்சியாக பார்க்கும் போதே ஒரு குட் ஃபீலிங்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த பகல்காம். அந்த பகுதிக்கு நீங்கள் போன வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கு, கால் டாக்ஸி இதெல்லாம் போகவே முடியும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மலைப்பகுதியில் ரொம்ப நெருகலான ஒரு பகுதியாக இருக்கும். அங்கே நீங்கள் போனோன்னா இந்த குதிரை சவாரி இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வண்டி டயர்ஸ்லாம் போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் வந்து மக்கள் போயிருக்காங்க. அந்த டீம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது மிலிட்ரி மேன்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் காஷ்மீர் போனாலே வந்து நீங்கள் யதார்த்தமாக மிலிட்ரி மேன்ஸ் அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த காஷ்மீர் வந்து இந்தோட பார்டரில், ஆனால் அங்கங்கே மிலிட்ரி மேன்ஸ் இருப்பாங்க. இது கேஷுவல். ஆனால் அப்படி வந்து மிலிட்ரி மேன்ஸ் மக்களை பார்த்து சுட்டிருக்காங்க. இது அங்கே இருக்க மக்களுக்கு புரியும், இல்லைனா அது நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு ராணுவ வீரர் நம்மளை பார்த்து சுடுறாங்களே அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு ஒரு புனிதமான ராணுவ துணியில் இருந்தது ஒரு கேவலமான தீவிரவாதி கூட சொல்ல முடியாதுங்க. தீவிரவாதின்னு சொன்னா கூட அது புரட்சியாளர்கள் கூட சில பேர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. இவங்க தீவிரவாதி இல்லை, தீராத வியாதி. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சுடுதல் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல அநியாயமா, அதாவது சுத்தி பார்க்கணும்னு வந்தவங்க, இந்த காஷ்மீர் போய் சுத்தி பார்ப்போம், ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா வந்தவங்க, அவங்க அண்ணன் தம்பி கூட, குழந்தை குட்டி கூட, அந்த ஒரு டே வந்து செம்மையா போகணும்னு சொல்லி வந்தவங்களை 26 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த தீராத வியாதின்னு சொல்லப்படுற தீவிரவாதி. அங்க இருக்க மக்கள் இறந்தாங்க பார்த்தீங்க, அவங்க மக்களை கதறி அழுகுறாங்க, ஐயோ இறந்துட்டாங்களே. இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம கர்நாடகாவோட தொழிலதிபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலி வந்து தீவிரவாதிங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட அந்த மனைவி என்ன சொல்றாங்க, விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கத்தியும் வந்து அந்த தொழிலதிபரை சுட்டிருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஹஸ்பண்ட் செத்து போறாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கு, நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இறந்தாலே எப்படி இருக்கும். ஆனா அவங்களோட கணவர் இறந்த போது அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் தான் இப்போ அங்கே நடந்திருக்கீங்களே. ஓகே, இந்த தாக்குதல் எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தா சில தகவல் வந்து வெளியே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது லக்ஸரி தொய்பான்னு சொல்லப்படுற ஒரு அமைப்போட கிளை அமைப்பு, TRF அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க, நாங்க தான் அந்த சம்பவத்தை பண்ணோம் அப்படின்னு. எதுக்காக பண்ணாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் வெளிவருது. அதாவது காஷ்மீர் இப்போ வந்து ஒரு யூனியன் பிரதேசமா அது இருக்கலாம். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2019 ஆண்டுக்கு முன்னாடி அது இந்தியாவோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஒரு ஸ்டேட். அது என்னப்பா சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னா, அங்கே இருக்க எம்பிஸ் வந்து பாதிக்கு பாதி ஓட் போட்டு அந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அது நடைமுறைக்கு வந்துடும். இதுதான் வந்து இந்தியாவோட ஒரு சட்டம். ஆனால் பார்லிமெண்ட்ல நிறைவேறினாலும் காஷ்மீர்ல இருந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் சிறப்பு அந்தஸ்து. ஏன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவோட சேரும் போதே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, நீங்க எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இங்க காஷ்மீர் கவர்மெண்ட் ஓகே சொன்னா மட்டும்தான் இங்க வந்து அங்க நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. பிளஸ் நீங்க வந்து காஷ்மீர்ல போய் காஷ்மீர் மக்கள் இல்லாதவங்க வந்து போய் சொத்து வாங்கவே முடியாது. அங்க வந்து அது ஒரு சட்டம் இருந்தது காஷ்மீர்ல. இதெல்லாம் வச்சுதான் ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு ஒன்று இருந்தது. அது மாத்ததுனால இதுக்கப்புறம் நீங்க வந்து காஷ்மீர்ல யாருன்னா போய் சொத்து வாங்கலாம். இன்னொன்று, இந்தியாவில் ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது, பார்லிமெண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா அது காஷ்மீர்லயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
இன்னொன்னு காஷ்மீர்ல இதுக்கு முன்னாடி அந்த சிறப்பு அந்தஸ்து பெறதுக்கு முன்னாடில இருந்து இந்தியா கொடி அங்க பறக்கவே பறக்காது. ஆனா அந்த சிறப்பு அந்தஸ்து வாங்கணும் பாத்தீங்களா, அந்த சிறப்பு அந்தஸ்து போன பிறகு காஷ்மீர்ல இந்தியா கொடி பறக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி சுற்றுலாத்துறை அங்க வளர ஆரம்பிச்சது. காஷ்மீர் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்ற பாதி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆனோம். ஓகே, இது எதுக்கு இப்போ சொல்றீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை வாங்கிட்டீங்க, அதை நாங்க ஒரு பதில் தாக்கல் நாங்க செய்யணும், நாங்க எங்களோட ஆதங்கத்தை காக்கணும்னு சொல்லி நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு அந்த அமைப்பு சொல்றபடி சில தகவல்லாம் வெளி வந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நீங்க உங்களோட ஆதங்கத்தை காட்டினா அது எப்படியா நீங்க காட்டலாம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு ஆயுதத்தை ஏந்தி நீங்க காட்டுறது தப்பு இல்லையா? அநியாயமா அந்த 26 உயிர்கள் போயிருக்கு. அந்த 26 உயிர்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஒரு மனமகிழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை நீங்க சோகத்துல ஆற்றிருக்கீங்க. அதை எப்படி சுட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்துவா முஸ்லீமா அப்படின்னு பார்த்து ஒன்னு இருக்காங்க அப்படின்னு அந்த பயங்கரத்துல தப்பிச்சு போன மக்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னன்னா இவர் முஸ்லீமா இந்துவா இருந்து ஆணா இருந்தா அவங்கள மட்டும் இவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இது அப்ப முஸ்லீம் மக்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பா இல்லை அப்படின்னு தப்பா மெசேஜ் ஒரு பக்கம் போட்டு இருக்காங்க. ஆனா இங்கதான் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த தீவிரவாத அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அவங்க இதுதான் நினைச்சிருக்காங்க. அப்போ இந்து முஸ்லீம் ஒரு கலவரம் வரணும், அப்ப இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும். அப்ப அந்த தீவிரவாதிகள் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் எல்லாம் இல்லை இங்க, ஓகேங்களா? பிரச்சனையை தூண்டணும், அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களும் இறந்திருக்காங்க. யார் பாபின்னு பாத்தீங்கன்னா சையத் என்பவர். அவர் ஒரு இளைஞர், ஒரு இஸ்லாமிய நண்பர். அவரை கொல்லல, ஒரு பெண்மணி அந்த தீவிரவாத கும்பல் தாக்க போயிருக்கு. இவர் போய் அதை தடுத்து அவர்கிட்ட துப்பாக்கி பிடுங்கணும்னு சொல்லி போராடி இருக்கு. ஏன்னா அந்த பெண்மணியை அப்படி காப்பாற்ற போகும்போது அவர் இறந்து போயிட்டார். இது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை நடந்த பிறகு அங்க இருக்க இஸ்லாமிய நண்பர்கள் குடும்பங்கள்லாம் உதவி செய்ய வந்திருக்காங்க. ஒரு கம்பளி தொழில் செய்கின்ற ஒரு குடும்பம் அங்க இருக்க 4 குடும்பம், ஜார்க்கண்ட் 4 குடும்பத்தை பாதுகாத்திருக்காங்க. அங்க அடிப்பட்ட மக்களை அங்க இருக்க இளைஞர்கள் கூட்டம் தான் தன்னோட தோலை சுமந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் மலைப்பகுதியில் உடனே எல்லாம் ஃபோர்ஸ் வர முடியாது, ஹெலிகாப்டரா ஆகணும். அப்ப அங்க இருக்க இஸ்லாமிய நண்பர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப இதுவே தெரிஞ்சு பாத்தீங்களா, அந்த தீவிரம் என்ன நினைச்சிருக்கான், ஒரு போராட்டம் வரணும், இந்த மத நல்லிணக்கத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்துல, இது தாண்டா இந்தியா, இங்க நாங்க மதம்லாம் பாக்குறது கிடையாது, நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு தாக்குதல் சையத்ன்றவரும் இறந்திருக்காரு. அவர் யாருப்பான்னு பார்த்தா அங்க ஒரு குதிரை சவாரி பண்றவர், குதிரை சவாரி மூலமா தொழில் நடத்துறவர். ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை குடும்பம் தான். அந்த குடும்பமே அவர் நம்பி தான் இருக்கு. ஆனா தன் நாட்டை பாதுகாக்கணும், தன் நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இப்ப அவர் இறந்துட்டார். இனி கூட இறுதி சடங்கு நடந்தா இருக்கு. இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் தான் அங்க நடந்திருக்கு. இப்படி பயங்கரமா சம்பவம் நடந்த பிறகு தீவிரவாதிகள் ஓடி இருக்காங்க. ஏன்னா சுத்தி பைன் மரமா இருக்கும், அந்த காட்டுக்குள்ளவே பதுங்கி இருக்காங்க. இந்திய ராணுவத்துறை அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்து அடிப்பட்ட மக்களுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. இறந்த மக்களை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இப்படிதான் இருக்க ராணுவத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க, அதுக்கு பதிலடி கொடுக்குறோம்ல. அப்படி தேடும் போது ஒரு தீவிரவாதியை கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டு இருக்காங்க. இன்னும் தேடல் வேட்டை போயிட்டு இருக்கு. ராணுவத்துறையில ஒரு பதில் வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் நடந்த பிறகு இப்போ உலக மத்தியில பார்த்தா இந்தியாவுக்கு ஒரு இழுக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உலகத்திலேயே ராணுவத்துறையில் டாப் 5ல நம்ம வருவோம். இந்தியாவில ஒரு ஸ்டேட்டுக்கு பாதுகாப்பு இல்லையே. ஏன்னா அது இறந்தாங்க பார்த்தீங்கன்னா 26 பேர். அதுல 2 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க காஷ்மீருக்கு அமெரிக்க மக்கள் போக வேண்டாம் ஒரு சில பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனா கண்டிப்பா இதுக்கு பதில் தாக்குதல் இந்திய கவர்மெண்ட் கொடுக்கும். இப்போ இப்படி இருக்க நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற கட்சிகள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்னங்க இங்க இருக்க உளவுத்துறை சரியில்லை, உளவுத்துறை சரியான ரிப்போர்ட் கொடுக்கல, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இங்க இப்படி பிரச்சனை நடந்திருக்காரு, உடனே ஹோம் மினிஸ்டர், சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகு செய்யணும், நரேந்திர மோடி பதவி விட்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த நேரத்துல இவங்க செஞ்ச தப்பு, அவங்க செஞ்ச தப்பு, இவங்க சரி இருந்திருக்கா அப்படின்னு குறை சொல்லாம இந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, இறந்த மக்களுக்கும் சரி நம்ம ஒரு உறுதுணையா இருக்கணும். இந்த நேரத்துல நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவ தேவாலயங்கள், இஸ்லாமிய பள்ளிகள், இந்து கோயில்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, அடிப்பட்டவங்க மீண்டு வரணும், முன்னாடி இதுமாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த நேரத்துல இறந்த மக்களுக்கு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் சேனல் மூலமா ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவுக்கு நம்ம பக்கபலமா இருப்போம்.